யோபை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த காரியம் நினைவுக்கு வருது. பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரம் 13-14 வரை வாசிக்கிற போது யோபு சொன்னார், நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலாம் நான் காத்திருக்கிறேன் யோபு சொல்றார். யோபோட வாழ்க்கையில எவ்வளவு துக்கம் பாருங்களேன். யோபின் வாழ்க்கையில துக்கம். யோபு ஒரு நீதிமானா இருந்தார். யோபு ஒரு சன்மார்க்கனா இருந்தார். யோபு கிட்ட ஒரு துன்மார்க்கமான செயல் இல்ல. யோபை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். ஆனா ஒரே நாள்ல அவருக்கு நேர்ந்த துன்பங்கள் மிகவும் மோசமான துன்பங்களா இருந்தது. ஒரே நாள்ல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்தார். தன்னுடைய ஆசைகள் எல்லாம் இழந்தார். தன் மேல அந்த அவருடைய சரீரத்துல பருக்கள் வந்தது. அந்த பருக்கள் நிமித்தமாக கொடிய வேதனைப்பட்டார். அவருடைய மனைவி சொன்னாங்க, இப்படிப்பட்ட நோயில நீ உத்தமமா இருக்கிறாயே, தேவனை பின்பற்றுகிறாயே, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னார். மனைவி கூட யோபை புரிந்துக்காம, யோபுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லாம யோபுக்கு விரோதமா பேசினாங்க. அவரிடம் இந்த பலவீனத்தையே பேசி சிநேகிதர்களுக்காக யோபை ஜெபிக்க வைத்தார். யோபு தன் சகோதரர்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? யோபுவினுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய துக்கத்தின் நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. அவர் செத்து போன நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. பாதாளத்துல ஒளித்து கொண்டிருக்கிற நிலைமை, அப்படிப்பட்ட நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தது. அதாவது சொல்றாரு, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. பிசாசிடம் ஆண்டவரை விட்டு கொடுக்கல. தன் பிள்ளைகளுக்காக தன் ஆசையெல்லாம் போயிடுச்சு, அதுக்காக விட்டு கொடுக்கல. தன் சரீரத்துல பருக்கள் வந்தது, அதுக்காக விட்டு கொடுக்கல. தன்னுடைய மனைவி தூஷித்தாங்களே, தன்னுடைய மனைவி அலட்சியமா எண்ணினாங்களே, அதன் மத்தியிலும் யோபு ஆண்டவரை விட்டு கொடுக்கவே. அது நிமித்தமாக அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்தார். ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்தார். அவர் சொன்னார், அந்நிய கண்கள் என் கண்களே என் நேசரை காணும், என் கண்களே இயேசுவை காணும் என்று சொல்லி இயேசு மீது ஒரு நம்பிக்கை வைத்தார்.
ஓ நான் செத்தாலும் பிழைப்பேன், என்னை ஆண்டவர் மீண்டும் தூக்கி எடுப்பார், அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை என்னை தூக்கி எடுக்கும் என்று சொல்லி ஓ மீட்பராகி இயேசுவின் மீது அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர் வைத்த அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவருக்கு ஒரு சுகவாழ்வு துளிர்த்தது. இழந்ததெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைக்கிற போது ஓ உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி ஓ எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொள்ள செய்வார். ஓ உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் கவலைகளை நீக்கி போடுவார், உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் இயேசு மாற்றுவார், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், உங்கள் நட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினாலே உங்களை இடை கட்டுவார், உங்களுக்கு துதியின் ஆடையை உடுத்துவார். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். துக்கமான நிலைமையிலும் பாரமான நிலைமையிலும் கஷ்டமான நிலைமையிலும் இழந்து போன நிலைமையிலும் யோபுவை போல உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறீர், என் இயேசு இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீர். அவர் மரித்தார், ஆனால் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், என் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிற போது இழந்த எல்லாற்றையும் ஆண்டவர் 2 மடங்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு அதன் பிறகு அவருக்கு சந்தோஷத்தின் நாட்களை கொடுத்தார், ஆனந்தமாய் நாட்களை கழிக்க கிருபை கொடுத்தார். பிசாசின் முகம் வெட்கப்பட்டு போனது. ஓ இயேசு சந்தோஷப்பட்டார். தான் உருவாக்கின என் மகன் யோபு என்னை விட்டு கொடுக்காம இருந்ததுனால என் மகனாகி யோபுவை நான் உயிர்ப்பிப்பேன் சொல்லி இயேசு அவரை உயிர்ப்பித்து எல்லா மனிதர்கள் முன்பாக வாழ வைத்தார். ஹல்லேலூயா. அவர் வெட்கப்பட்டு போன இடத்துல அவர் தலையை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பாக ஜெய கம்பீரமாய் ஆண்டவர் வாழ வைத்தார். அதே போலதான் நீங்கள் ஓ மீட்பராகி இயேசுவையும் அவர் உயிர் தெழுந்த வல்லமையும் பார்த்து அவர் மீது அந்த உயிர் தெழுந்த வல்லமை மீது நம்பிக்கை வைக்கிற போது ஓ உங்க வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல உங்க தலையை உயர்த்துவார். ஓ உங்களை மேன்மைப்படுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார். உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்து கொண்டே இருப்பார். நாம் சொல்லலாமா, நாம் மீட்பர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். சதா காலங்களிலும் இயேசு உயிரோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. யோபின் இருதயத்தை மகிழ செய்த ஆண்டவர், மரியாளின் இருதயத்தை மகிழ செய்த ஆண்டவர் உங்கள் இருதயத்தையும் நிச்சயமாக இந்த ஈஸ்டர் நாள்ல மகிழ செய்வார். ஹல்லேலூயா.